ஹாய், இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில கோஸ்டி படத்தோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட கதைக்குள்ள போயிடும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஏதோ ஒரு காட்டுல ஒரு சித்தர் ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கும் போது அவர் வச்சிருக்க குடுவையில நிறைய தண்ணி இருக்கு. அந்த குடுவை அப்படியே கீழே கொட்டி உருண்டு ஓடி மலையிலிருந்து ஒரு அருவியில விழுது. அதை பார்த்த சித்தரோ ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி வானத்தை பாக்குறாரு. அந்த குடுவை வீழ்ந்த இடத்துல அந்த தண்ணியை இன்னொருத்தர் வந்து மொழ்றாரு. இவர் பாக்குறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காரு. கட் பண்ணா கமிஷனர் ஆபீஸா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படத்தோட நாயகி பேரு ஆர்த்தி. இப்போ அங்க இருக்க கமிஷனரோ நம்ம ஆர்த்தியை பார்த்து நீ எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கே லாக்கி இல்ல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அங்க இன்னொரு பிசி வராரு. நம்ம ஆர்த்திக்கு சஸ்பெண்ட் லெட்டர் எடுத்துட்டு வர்றதுக்காக இப்ப கொடுக்கறாரு கமிஷனர் கிட்ட. அப்படி கொடுக்கும்போது எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அவர் தொப்பியை கீழே தானா விழுது. அதை பார்த்த கமிஷனர் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இவங்க தான் சார் தட்டி விட்டுட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, நம்ம ஆர்த்தியோ நான் எதுவும் பண்ணல அங்கிள் அப்படின்றாங்க. அங்கிளான்னு பார்த்தா நம்ம ஆர்த்தி சின்ன குழந்தையில இருக்கும்போது வாயில நிப்பில் வச்சுட்டு இருந்த காலத்திலே அவங்க அப்பா தான் நம்ம கமிஷனருக்கே ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க அப்பாவை பார்த்தா திருடர்களே பயப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு டெரர் போலீஸ். அவரு டியூட்டில இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. அவங்களுக்கு பதிலாக இந்த வேலையை நம்ம ஹீரோயின் ஆர்த்திக்கு கொடுத்திருப்பாங்க. அம்மா கிடையாது. இப்ப கமிஷனரோ பெண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு. எழுதலான்னு பார்த்தா பெண்ணை காணா. என்னடான்னு பார்த்தா ஆர்த்தி நம்ம ஹீரோயின் காதுல அந்த பெண் இருக்கு. அதை நம்ம கான்ஸ்டபிள் பார்த்துட்டு சொல்லும் போது வர வர உன்னோட ஆட்டிடியூட் சரியில்லை ஆர்த்தி, நீ என்ன சின்ன புள்ள மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் போய் சொல்லிடுறாரு. நம்ம ஆர்த்தியோ சார் இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார், சத்தியமா தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை திரும்ப கொடுக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு டிராவை திறந்து துப்பாக்கி அதுல இருக்கு. அந்த துப்பாக்கி எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு அமானுஷம் சுத்துது. அதை பார்த்து நம்ம ஆர்த்தியோ சும்மா இருக்க மாட்டீங்க கம்முன்னு இருக்க அப்படிங்கும் போது தனியா பேசிட்டு இருக்க ஆர்த்தி என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம கமிஷனர்கிட்ட என்ன சார் நான் சொல்றது, நான் சொன்னாலே நீங்க நம்ப போறதுல என்ன உன் பேய் கதையை சொல்ல போறியா, உனக்குலாம் வாழ்க்கையில லட்சியமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கமிஷனர் திட்டும் போது இருக்கு சார், சார் உங்களோட சீட்ல வந்து உட்காரணும்னு. சரி வா ஆர்த்தி உட்காந்துக்கப்பே அப்படின்னு சொல்லி நம்ம கமிஷனர் சொல்லும் போது இல்ல சார் கமிஷனர் ஆகி பெரிய அதிகாரி ஆகி உங்க சீட்ல நான் உட்காரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் நீ லாக்கில்ல இந்தா உன்னோட சஸ்பெண்ட் லெட்டர்னு சொல்லி லெட்டரை கையில கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஆர்த்தியோ சல்யூட் அடிக்கிறாங்க. அப்ப கையில நீட்டு மூக்கா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்து நம்ம கமிஷனர் காண்டாயிடுறாரு. ஆர்த்தி என்ன இது, என்னையா நீ கிண்டல் பண்றியான்னு சொல்லிட்டு கெட் அவுட் சொல்லி திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கமிஷனர் தனியா மூக்கையும் தொட்டு பாக்குறாரு. சோகமா வேலை போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஆர்த்தி ரோட்டில் நடந்துட்டு இருக்கும் போது ஆட்டோல ஏறி போலான்னு பாக்குறாரு. அங்க பார்த்தா நம்ம ஆர்த்திக்கு மயக்க மருந்து அடிச்சு உன்னை நான் கடத்த போறேன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு கடத்திட்டு போயிறாரு. கடத்தி கட்டு போயிட்டு வச்சிருக்க நம்ம ஆர்த்திய மொட்டை விசாரிக்கிறாரு. அந்த 3 பேர் எங்க தாசனை வர்றதுக்குள்ள நீ உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மொட்டையை கூட்டு மொட்டையில எச்சு துப்பிடுறாங்க நம்ம ஆர்த்தி. ஆனாலும் அசிங்கப்படாத நம்ம மொட்டையோ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ துப்புனது எனக்கு மொட்டை மட்டையில ஜில்லுன்னு தான் இருக்கு, ஆனா பதிலுக்கு ஏவாயில துப்புனன்னு வச்சுக்கோ என்ன அவன் யோசிக்கோ. அதுக்கு முன்னாடி அந்த 3 பேர் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம மொட்டையோ நம்ம ஆர்த்திய கரகரன் சேர்ல சுத்தி விடுறாரு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. இங்க 3 பேர்த்த காமிக்கிறாங்க. இவங்களை நம்ம டீம்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த 3 டீம் தான். நம்ம யோகி பாபுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை, அதுவும் ஒரு அழகான ஹீரோயினியை வச்சு எடுக்கணும்னு ஆசை. அப்ப நம்ம யோகி பாபு ஃப்ரேம் வைக்கும் போது அந்த ஹீரோயினி அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஆர்த்தி வந்துடுறாங்க. நம்ம யோகி பாபு இவரோட பேரே இதுல பாபு, நம்ம பாபுன்னு கூப்பிடும். நம்ம பாபுக்கு உங்களை மாதிரி ஒரு ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் என் கேமரா போக்கஸ்ல நீங்க இப்ப வந்துட்டீங்க, உங்களை வச்சுதான் நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆர்த்தியோ டேய் யாரா நீங்களாம் எங்க இருந்துடா வரீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களை பார்த்து யாருன்னு கேட்டீங்களா, நாங்க யார் தெரியுமா, மணிரத்ன டைரக்டரோட அசிஸ்டண்டோட கடைசி அசிஸ்டன்ட் நாங்களும் வருங்கால டைரக்டர் தான், உங்களை வச்சு படம் எடுக்க போறோம், என் படத்துக்கு கதாநாயகி நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவரோ நீங்க மட்டும் ஓகே சொன்னா உடனடியா உங்களை வந்து பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வாட் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி கேட்கும் போது இல்ல முறைப்படி வந்து கால் சீட் கேட்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆர்த்திக்கு ஒரு போன் கால் வருது. இந்த 3 பேர் டீமும் அவங்கள்ட்ட என்னடா கேட்கறது, வாடா ஒரு செல்ஃபி எடுப்போம்னு சொல்லிட்டு இவங்களை பக்கத்துல வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துடுறாங்க. நம்ம ஆர்த்தியோ நவர்களா கிறுக்கு பசங்களாம் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஆனாலும் நம்ம 3 டீமும் இவங்க தான் நம்ம படத்துக்கு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனா மலை அருவியில விழுந்த இடத்துல தண்ணி மொண்டுட்டு வந்த ஒரு சயின்டிஸ்ட இங்க காமிக்கிறாங்க. அவர் அதை வச்சு எதை ரிசர்ச் பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு எலி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த எலிக்கு இதை கொடுத்தா உன்னோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த எலி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்குது. அதை தேடிக்கிட்டு போறாரு நம்ம சயின்டிஸ்ட். அப்ப அந்த வழியா வந்த நம்ம 3 பேர் கேங்கு அவர்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்கறாங்க. அந்த லேடி இப்பதான் போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் சொல்றாரு. அப்ப நாங்க பக்கத்து வீட்டுக்கு போய்க்கிறோம்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் இருக்கிற இடத்துக்கே வராரு. எதுக்காகனா இவங்க எடுக்கிற ஷார்ட் பிலிம் படத்துக்கு அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அதை நம்ம சயின்டிஸ்ட் இருக்க இடத்துல திருடிட்டு போலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. அப்படி திருடிட்டு இருக்கும் போது நம்ம சயின்டிஸ்ட்
சயின்டிஸ்ட் வந்துடுறாரு. அப்ப அவரையும் அடிச்சு உட்கார வச்சு, இதை பாரு, நீ கத்தனால வேலைக்கு ஆகாது, பேசாம நான் சொல்றத மட்டும் அமைதியா இருந்துக்க, எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டு போகும்போது நான் எடுக்கிற படத்துல போனா போதுன்னு உனக்கு படத்தோட ஸ்டார்டிங்ல தேங்க்ஸ் கார்டு போடுவோம், மாவானே நீ ஏதாவது கத்தன உனக்கு எண்டு கார்டு போட்டுருவோம் பாத்துக்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கின்ஸ்லி அங்க போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குடுவில எடுத்து தண்ணி டப்பா அங்கதான் இருக்கும். அதை பார்த்துட்டு டே இவனை இங்க வாடா, இவன் ஏதோ வச்சிருக்கான்டான்னு சொல்லி கூப்பிடும்போது அங்க போய் பார்த்தா அதை மட்டும் திறக்காதீங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திறந்து பாக்குறாங்க, அதுல இருந்து ஒரு திரவம் வெளியே வருது. டே அதை தயவு செஞ்சு மூந்து மட்டும் பாத்துறாதீங்கடா அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம சயின்டிஸ்ட் கத்தும் போது, ஆமா இல்ல அதை மறந்துட்டோம் சொல்லி இப்ப மூந்து பாக்குறானுங்க. ஐயோன்னு சொல்லி சயின்டிஸ்ட் கத்துறாரு. இப்ப அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து ஒரு திரவம் வெளியே வந்திருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஆர்த்தியை காமிக்கிறாங்க. தாசன்னு ஒருத்தன் இருக்கான். அவங்க அப்பா காலத்துல பிடிச்ச ஒரு அகிஸ்ட். அவ மிகப்பெரிய ஒரு ரவுடி. ஏகப்பட்ட வெப்பன்ஸை இம்போர்ட் பண்ணி பல ரவுடிகளை பல சம்பவங்களையும் பண்ணியிருக்கான். இவனை பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பயப்படும். அப்படிப்பட்ட ஒருத்தரை பிடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க ஆர்த்திக்கு அசிஸ்டண்டா 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் பாவாடை கட்டிட்டு வந்திருக்காரு, ஒரு லேடி அம்மா ஆதி பேரு. இவங்க அர்ஜென்டா தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும் போது போன் வந்ததால நைட்டியோட வந்திருக்காங்க. நைட்டி பாவாடையும் கட்டிக்கிட்டு இந்த தாசை எப்படி பிடிக்க போறாங்க சொல்லி பார்க்கும்போது நம்ம தாசு உள்ளுக்குள்ள என்ன பண்றான்னு சொல்லி நம்ம ஆர்த்தி எட்டி பாக்குறாங்க. அப்ப தாசை உச்சா போய்கிட்டு இருக்கும்போது அடைச்சி அசிங்கமா நின்றுகிட்டு இருக்காண்டிவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப தாசை பிடிக்கணும். ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி தாசை பார்த்தது கிடையாது, நம்ம ஆர்த்தி மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. இப்ப ஒரு பக்கமா ஆளாளுக்கு தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லேடி போலீஸ் கிட்ட தான் நம்ம தாசு நின்றுட்டு இருப்பாரு. என்னமா மூச்சு வாங்கதா தண்ணி குடிக்குன்னு சொல்லி நம்ம தாசை கொடுக்கும்போது நீங்க யாருன்னு கேட்கறா. அப்ப நம்ம ஆர்த்தியை கரெக்டா பாத்துறாங்க. அவன் தான் தாசு புடி அப்படின்னு சொல்லும் போது நம்ம தாசோ ஒரு நைட்டி போட்டுட்டு என்ன பிடிச்சலாம் பாக்குறேன் தள்ளி விட்டு போறாரு. அது பக்கம் இந்த ஜென்ஸ் போலீஸ் அவர்கிட்ட வரும்போது உங்க அம்மாவுக்கு மூச்சு இறக்கிதான் போயிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. நம்ம ஆளு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்த்தியோ பார்த்துட்டு துரத்திட்டு இருக்கும்போது தாசு கார் எடுத்து தப்பிக்கிறான். ஆனா அதே சமயம் இன்னொரு கார் வருது. நம்ம ஆர்த்தி அதுல ஏறி தாசை துரத்திக்கிட்டு இருக்கும்போது சுத்தி வராங்க. ஒரு கட்டத்துல பிடிக்க அந்த கார்ல இருக்கிறது நம்ம ஆர்த்திக்கு தெரிஞ்ச டாக்டரும் அந்த டாக்டரோட செட்டப் ஒண்ணு கூட இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு ஆர்த்தி போய் வீட்டில் போட்டு கொடுத்துட்டான்னு சொல்லி பயந்துதான் ஓடி இருப்பாங்க. இப்போ அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ தாஸ் எங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்த்திக்கு லிஃப்ட் கொடுத்ததே நம்ம தாஸ் தான். வரட்டுமா ஆர்த்தின்னு சொல்லி டாடா காமிச்சிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அங்கே ஒரு ஆம்புலன்ஸ்ல இடிச்சு மயங்கி போட்டு வீந்துடுறாங்க. கண்முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஆர்த்திக்கும் நம்ம தாஸுக்கு கல்யாணம் ஆன மாதிரியும் பக்கத்தில் இருக்க 2 போலீஸ் லேடிஸ் போலீஸ் அத்தனும் ஜென்ஸ் போலீஸை மாமானும் கூப்பிடுறாரு. மென்டல் ஆயிருக்காரு. பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் மார்ச்சுரி டாக்டர், மார்ச்சுரியில தான் வேலை பார்ப்பேன், இவனுக்கு சேர்க்க வேண்டிய இடமே வேறன்னு சொல்லி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல இப்ப காமிக்கிறாங்க. இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மொட்டை வராரு. மொட்டை இங்கதான் வேலை பார்க்கறாரு. அங்க இருக்கிற வாழனும் மொட்டை கிட்ட டே மொட்டை 13ஆம் நம்பர்ல தாச கேஸ் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க. 12வது ரூம்ல புதுசா ஒரு மென்டல் வந்திருக்கு, அதை அட்மிஷன் போட்டும் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் ஆர்த்திக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும். அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது சிக்னல் கட் ஆகுது. அதை பேசிக்கிட்டே வெளியே வராங்க. இப்ப 12ஆம் நம்பர் ரூம் பக்கமா வராங்க. அங்க இருக்கிற மென்டல் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. இவங்க பேசும்போது பின்னாடியே வந்திருக்கும். அது 13ஆம் நம்பர் சேர்ல வந்து உட்காந்துக்கும். நம்ம ஆர்த்தி இருந்த ரூம்ல உட்காருங்க. நம்ம ஆர்த்தியோ 12ஆம் நம்பர் ரூம்ல போய் மாறி உட்காந்துறாங்க. இப்போ மொட்டை அங்க வராரு. மொட்டை வந்ததை பார்த்து எல்லா பைத்தியம் மொட்டை வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைத்தியம் மொட்டைக்கிட்டே வந்துட்டு மொட்டை வந்துட்டான் போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவனை 2 அடி போட்டு இங்க வராரு நம்ம மொட்டை. இப்போ 13ஆம் நம்பர்ல இருக்க பைத்தியத்துக்கிட்ட போலீஸ் நினைச்சு நம்ம மொட்டை சல்யூட் அடிக்குது. ஒரு சின்ன கேஸ் மேடம் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்து தாச கேஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு மொட்டையும் போறாரு. அவங்களும் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்ல ஒரு 5 நிமிஷம் தான் மேடம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு நம்ம மொட்டையும் போறாரு. 12ஆம் நம்பர் ரூம்ல இருக்க நம்ம ஆர்த்தி ஒரு சிட்டுக்குருவி ஜன்னல்ல வந்திருக்கா. அதுகிட்ட கியூட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இது பைத்தியம் தான் சொல்லி முடிவு பண்றாரு நம்ம மொட்டை. அதை பார்த்து நீ இங்கதான் இருக்கியா பைத்தியம் வா அப்படின்னு சொல்லி ஈக்கும்போது டேய் நான் இன்ஸ்பெக்டரா அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த நினைப்புல வர இருக்கியான்னு சொல்லி நம்ம மொட்டை தரன்னு இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வரும்போது பக்கத்து ரூம்ல இருக்க அந்த 13ஆம் நம்பர் பைத்தியமும் எஸ்கியூஸ் மீ இருங்க மேடம் போயிட்டு அட்மிஷன் மட்டும் போட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு அந்த பைத்தியமும் நம்ம ஆர்த்தியோ எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா நம்ம மொட்டைக்கு கேட்கல. ஒரு கட்டத்துல கண்ணத்துல ஒண்ணு விடுறாங்க நம்ம ஆர்த்தி. அப்ப இருக்கிற மொத்த பைத்தியமும் மொட்டையை அடிச்சுட்டாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பைத்தியம் அவன் தான் ஏற்கனவே மொட்டை அடிச்சிருக்கானே அப்புறம் நாளா எவன்டா புதுசா அடிக்க போறான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பைத்தியங்க பேசிக்கிட்டு இருக்குங்க. இப்ப மொட்டை நம்ம ஆர்த்தியை கொண்டு போய் ஒரு பைத்திய குடோன்ல அடைக்கிறாரு. அடைக்கும் போதுதான் தெரியுது அங்க நம்ம 3 டீம் இருக்கிறது. நம்ம ஆர்த்தியோ இங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்க படையெடுக்கலான்னு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்ப இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்பதான் தெரியுது இவனுங்க பைத்தியமா இருக்கிறது நம்ம ஆர்த்திக்கு. இவனுங்க படம் எடுக்கிறத பத்தி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஆர்த்திக்கிட்ட நம்ம யோகி பாபு இல்ல மேடம் நாங்க ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கோம், ஒரு இடத்துக்கு நாங்க திருட போனோம், அப்போ ஒரு குடுவையை மூந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப பைத்தியமா மாறிடுறானுங்க. அதே சமயம் நம்ம ஆர்த்தியை தேடி அவங்க அசிஸ்டன்ட் 2 பேர் திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது நம்ம மொட்டையும் கூட்டு போறாங்க. அப்போ மொட்டை வரான்னு
போறான்ற விஷயத்தை கேட்டு உள்ள இருக்கிற நம்ம 3 டீமும் பயந்து போய் பயத்துல உச்சாவே போறாங்க. அதையும் நம்ம ஆர்த்தி உள்ள பாக்குறாங்க. இப்போ மொட்டையை வந்து லாக்அப் எல்லாம் திறந்து விடுறோம். மொட்டைக்கும் விஷயம் புரிஞ்சிச்சு. அந்த எக்ஸ்கியூஸ் மீ பைத்தியம் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. நாம தான் தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப ஆர்த்தியை ஒன்ன வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தாஸ் கேஸை விசாரிக்கிறத மொட்டை கூட்டிட்டு போறாரு. அப்ப தாஸ் திரும்ப அதே கண்டிஷன் தான் இருக்காரு. நம்ம ஆர்த்தியை பார்த்தோன்னே பொண்டாட்டி வா நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மென்டலாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ என் பொண்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுக்க போறேன், அந்த பக்கம் திரும்பிக்கிங்கடான்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஆர்த்திக்கு பயங்கர கோவம் வருது. பயங்கரமா அடிக்கிறாரு. நம்ம ஆர்த்தியும் கண்டுபிடிச்சிடறாரு. நம்ம தாசு நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாரு. இதையே நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிக்கலான்னு தாசு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த வீடியோ மனித உரிமை ஆணையத்துக்கு போயிடுது. இப்ப ஆர்த்தியை வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் உங்க ஆட்டிடியூட் இப்படி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு சஸ்பெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ கட் பண்ணா ஆர்த்தி மீன் குழம்பு வச்சிருக்காங்க. அது சாப்பிட்றதுக்காக அசிஸ்டன்ட் 2 பேர் வராங்க. மீன் குழம்புல யூடியூப்ல பார்த்து டீ பொடி போடலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால டீ பொடியும் போட்டிருப்பாங்க. இப்போ அங்க நம்ம தாஸ் ஆர்த்திய பின்னாடி துப்பாக்கி முனையில வச்சு மிரட்டுவாரு. என்னையவா பிடிக்க வந்து சொல்லி கேட்கும்போது நீ எல்லாம் மீன் குழம்புல டீ பொடி போடுற, உனக்கெல்லாம் எவன் போலீஸ் வேலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீரப்பாண்டின்னு சொல்லி அவங்க அப்பா பேரை சொல்லும்போது அப்பதான் நம்ம தாஸுக்கு புரியுது. ஓ நீ அவனோட பொண்ணா, உன் அப்பனை இப்பவே ஒன்ன சுடுறதுக்கு முன்னாடி அவனை சுடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உன் அப்பான்னு சொல்லும்போது ஆர்த்தியோட அப்பா இறந்த பொண்ணதான் பாக்குறாரு. அவனுக்கு நல்ல சாவு உங்க அப்பனுக்கு, அவன் என்னென்ன கொடுமை பண்ணான் தெரியுமா, சாதாரண ஒரு கேஸை விசாரிக்கிறேன்னு சொல்லி என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு பொய்யா 10 கேஸை போட்டு என்ன ஆயுசுக்கு 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட என்ன ஜெயில் உள்ள களி திங்க வச்சுட்டான். நான் கொசு கடியிலையும் மூட்டைப்பூச்சி கடியிலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்த்தியும் அவனை அடிச்சு கட்டி போட்டுறாங்க. அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட்டுங்க எல்லாரும் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவனுக்கும் பசிக்கும் இல்ல, அவுத்து விடலாம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் 2 போலீஸையும் கட்ட அவுத்து விடும் போது திரும்பவும் அங்கிருந்து அடிச்சு போட்டு தாஸ் எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ தாஸை துரத்திக்கிட்டே போற நம்ம போலீஸ் ஆபீசர் நம்ம ஆர்த்தி என்ன பண்றாங்க, துப்பாக்கியெல்லாம் கண்ட இடத்துல சுடுறாங்க காட்டுக்குள்ள. அப்போ கரெக்டா சுட்டுறாங்க. ஆனா கிட்ட போய் பார்த்தா அது தாஸ் இல்ல, வேற யாரோ. இப்ப யாரையோ நம்ம சுட்டுட்டோமேன்னு சொல்லி பயத்துல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெட் பாடியை கார் எடுத்துட்டு வந்து அந்த டெட் பாடியை சேஃபா மார்ச்சுரிக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் மார்ச்சுரியில இருக்க ஆர்த்தியோட சொந்தக்கார ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொல்றாங்க, நடந்த பத்தி. நான் அந்த மாதிரி ஒருத்தனை சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோ பதிலுக்கு போலீஸ்னா சுடதாமா செய்யணும், தப்பு பண்ணா சுடணும், என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. யோ லூசு, அதான் இல்லையா நான் வேற ஒருத்தரை சுடுறதுக்கு பதிலாக இவரை சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாங்க நம்ம ஆர்த்தியும். அவரோ மார்ச்சுரிக்கு வந்தாச்சு இல்ல, நான் பாத்துக்கிறேன், அனாதை பணங்களோட எரிச்சிடறான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. கட் பண்ணா அடுத்த சீனா ஸ்டேஷன்ல 3 பேரும் பயத்துல இருக்காங்க. ஆர்த்தி சுட்டவனை பத்தி யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டா என்ன பண்றது ஏது பண்றது பயத்துல இருக்காங்க. அப்ப ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது, இந்த மாதிரி காட்டுக்கு அடிக்கடி போவான் மேடம், சிவப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு தான் போவான், திரும்ப வரவே இல்லை, என் பையன் சிரிச்சானா அழகா இருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்த்திக்கு ஒரே பயம், சுட்டது அவங்கள பத்தி தான் கேட்கறாங்களோ அப்படின்னு. இப்ப போட்டோ காமிக்க சொல்லும்போது அங்க ஒரு நாய்ங்க, ஸோ டாகை வளர்த்துருப்பாங்க, அதை பத்தி தான் மணர இந்த அம்மா ஃபிலிம் விட்டுருக்கு. அதை பார்த்து கடுப்பாயி அந்த அம்மாவை போமா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு, இன்னொரு தடவை என் கண்ணில் கிடைச்சா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. இப்போ ஆர்த்தி ஸ்டேஷன்ல தனியா இருக்கும்போது அங்க இருக்க லாக்அப் கதவு தானா ஆடுறத பார்த்து நம்ம ஆர்த்தி பயப்படுறாங்க. போயிட்டு ஒரு கட்டத்துல நிப்பாட்டுறாங்க. திரும்பவும் அந்த கேட்டை ஆடிக்கிட்டே இருக்கு. இப்போ கட் பண்ணா நம்ம தாஸ் அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. அவர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. எதுக்காகனா நம்ம ஆர்த்தியோட அப்பா கூட வேலை பார்த்த ஒரு 5 போலீஸ் ஆபீசர் கொலை பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர் இவர் தான். இவரை கொலை பண்றதுக்காக ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டுடா என்ன அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கழுத்தா இருக்கலான்னு போகும்போது இவனுங்க கூட வந்தவங்க எல்லாம் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்காந்து கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம கொலை பண்ண வந்தோம்டா, இங்க உட்காந்து கிரிக்கெட் பாக்குறீங்கன்னு சொல்லி நம்ம தாசு கேட்கும்போது இருனா பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம போலீஸ் ஆபீசர் இறந்து போயிடுறாரு. இவன் இறந்துட்டான்னா மீதி 4 பேர் இருக்கானுங்கள, அவனை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி நம்ம தாசு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த விஷயம் நம்ம ஆர்த்திக்கு தெரிய வருது. ஸோ அங்கிள் இறந்துட்டாரு இல்லையா, அவரை பத்தி விஷயம் தெரியுது. இப்ப டெத்துக்காக அங்கேயும் போறாங்க ஆர்த்தி. இப்போ இறந்து போன ஒரு பொண்டாட்டி பயங்கரமா இந்த மாதிரிமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும் போதே என் வீட்டுக்காரன் போய் சேர்ந்துட்டாமா, எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாமா, தோனி அவுட் ஆனது மட்டும் இல்லாம என் புருஷனையும் சேர்ந்து அவுட் ஆகிட்டாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது கண்ணு தண்ணி தொடச்சு அந்த ஐஸ் பெட்டியில அந்த அம்மா வைக்கும்போது ஷாக் அடிக்குது. ஐஸ் பெட்டி இங்க பாருமா, ஐஸ் பெட்டி கூட என்ன பழி வாங்குதுமா, ஷாக் அடிக்குதுமா, நீ கொஞ்சம் வச்சு பாராமான்னு சொல்லி நம்ம ஆர்த்தி கையை கொண்டு போய் வைக்க திரும்ப ஷாக் அடிக்குது. எல்லா போலீஸ் வைக்கிறாங்க, ஷாக் அடிக்குது. நம்ம ஆர்த்தியோ அங்க இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட நான் போய் உள்ள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், கமிஷனர் வந்தா கூப்பிடுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஆர்த்தியை உள்ள போறாங்க. அங்க சின்ன பசங்களாம் உட்காந்து டிவி பார்க்கும்போது டெத் வீட்டில் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்களா, வெளியே போங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. ஆர்த்திக்கு நம்ம தாசு போன் பண்றாரு, உங்க ஆபீசரை எப்படி கொலை பண்ண பார்த்தல, அடுத்தது இருக்க மீதி 4 பேர் கொண்டுட்டு தான் உனக்கிட்டையும் வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவரே அட்டாக்ல இறந்தாருடா மூடுற அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. வச்சுட்டு நம்ம ஆர்த்தி தூங்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு அமானுஷம் நம்ம ஆர்த்தியை சுத்தி நடக்குது. ஏதோ
ஒரு ஆவி உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் கட் பண்ணா வெளியே அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப கமிஷனர் வராங்க. கமிஷனர் சார் வாங்க சார், இங்க பாருங்க சார், ஆசீர்வாதம் வாங்க வந்தீங்களா சார் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாவை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஐஸ் பாக்ஸ் தொட்டு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி கமிஷனர் கிட்ட சொல்லும்போது கமிஷனர் கை வைக்கிறாரு. அவர் கமிஷனருக்கு சுருக்குன்னு சாக்கடிக்குது. இப்போ கமிஷனர் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆர்த்தியை கூப்பிடுறாங்க. ஆர்த்தியை வெளியே வராங்க. எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஆர்த்தி மூஞ்சில கோமாளி வேஷத்தை யாரோ போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த அம்மா ஆறுதல் சொல்றதுக்கு வருவோன்னு பார்த்தா இப்படி வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம கமிஷனரை பயங்கரமா திட்டுறாரு. வாட் இஸ் திஸ், என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்ணாடி பார்த்தாதான் தெரியுது விஷயம். சார் இது எப்படி வந்ததுன்னு தெரியல சார், இது யார் பண்ணாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. கட் பண்ணா இப்ப கமிஷனர் பாக்குறதுக்காக கமிஷனர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்த்தி. அங்க வந்த ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஃபைலை கொடுத்துட்டு நான் அர்ஜென்ட்டா உச்சா போயிட்டு வரேன் மேடம், ரொம்ப முக்கியமான ஃபைல் பாத்துங்க மேடம் சொல்லிட்டு போறாரு. இப்ப வந்து பார்த்தா அந்த ஃபைல் எல்லாம் கப்பல் செஞ்சு விளையாட்டு பொம்மையா மாத்தி வச்சிருக்காங்க. அது யார் மாத்துறாங்கன்னே தெரியல. நம்ம ஆர்த்தி கிட்ட பயங்கரமா கத்துறாரு. இப்ப கமிஷனர் கூப்பிடுறாங்க சொல்லி ஆர்த்தி உள்ள போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, டெத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி கேட்கும்போது பயங்கரமா அழுகுறாங்க. சரி சரி அழுவாத விடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கான்ஸ்டபிள் வந்து கமிஷனர் கிட்ட சொல்லிடுறாங்க, இங்க பாருங்க சார், முக்கியமான ஃபைல், இந்த அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு போனா இந்த அம்மா கப்பல் செஞ்சு விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீ திருந்த மாட்டியான்னு சொல்லிட்டு அனுப்புறாரு நம்ம கமிஷனரும். இப்ப அதே சமயம் கட் பண்ணா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன குழந்தை ரோட்ல 2-3 நாளா அலைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய விட்டுறதுக்காக இன்னொருத்தர் வராரு. அதே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இப்ப அந்த பொன் குழந்தைய தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போய் தப்பா நடந்துகளால் முயற்சி பண்றாரு. இப்ப அந்த கதவையை உடைச்சிட்டு வந்து அந்த ஆபீசர் வெளியே வந்து விழுறாரு. அந்த பாப்பா முகமும் அந்த பாப்பாவோட ஃபேஸுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது கையில ஒரு பொம்மை இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஆர்த்தி தான் வராங்க வீட்டுக்கு. இப்போ ஆர்த்தி வீட்டுல ஏதோ ஒரு தீஞ்ச வாசனை வருதுன்னு பார்த்தா அந்த செய்வன பொம்மை, அந்த பாப்பா வச்சிருந்த பொம்மை இப்ப ஆர்த்தி வீட்டுல இருக்கு. ஒரு பக்கம் எரிஞ்சு ஏதோ மந்திரிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்துட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட இதை பத்தி சொல்லலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இப்ப இதை எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு மந்திரவாதி இருக்காரு, அவங்கள தான் நீ அரெஸ்ட் பண்ணிட்டியா, அவங்க அப்பயே சொன்னா அவன் தான் இந்த செய்வினை வேலைலாம் வச்சிருப்பான், நீங்க வருத்தப்படுவீங்கன்னு என்கிட்ட சொன்னான்னு சொல்லி இப்ப அவனை கூப்பிட்டு வராங்க. அவனும் இதை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து விட்டா எனக்காக நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி ஆர்த்தி கிட்ட கேட்கும்போது உன் மேல 10 கேஸ் இருக்கு, அதுல ஒரு 8 கேஸை நான் சரி பண்ணிடுறேன், நீ ஈஸியா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பரிகாரம் பண்றதுக்காக நம்ம வந்திருக்க நம்ம சாமியாரோ 3 ஜட்டி, இவருக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும், அதே மாதிரி இவங்களுக்கு பூஜைலாம் கிடையாது, நீங்க 3 நாள் சாப்பிடாம பட்னியா எங்கேயும் போகாம இங்கே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அதே மாதிரியே நடக்கிறாங்க. பசியில 3 பேரும் மயக்கத்துல இருக்காங்க. பூஜைக்கா இந்த சோபாவை இங்க மாத்துங்க, அந்த சோபாவை அங்க மாத்துங்கன்னு வேலை வாங்கியே டயர்ட் ஆக்கிட்டாரு. இப்போ இவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போகும்போது ஆட முட்டா பசங்களா, பொம்மையில பேட்டரி தான்டா வைக்க முடியும், செய்வனை எல்லாம் வைக்க முடியாதா லூசு பசங்களாம் சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு அங்க. இப்போ நம்ம போலீஸ் ஆபீசரோ ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பொம்மையை நானே எடுத்து போடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுக்கலான்னு போவாரு. அந்த பொம்மை இப்ப தானா ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடந்து போகும்போது ஒரு பேப்பரையும் தூக்கி போடுது. அந்த பேப்பர்ல என்னை எரித்து விடு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அந்த பொம்மை டாட்டா காமிச்சிட்டு அங்க இருந்து போகுது. அதை பார்த்து பயந்து போன நம்ம ஆர்த்தி என்ன பண்றது முழிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீசரோ, நீ ஒருத்தவனை சுட்டல்ல, அவனோட ஆவிதான் இங்க வந்திருக்கும், அவனோட டெட் பாடி எரிக்காம நீ லேப்ல கொண்டு போய் வச்சல மார்ச்சரியில, இப்ப அந்த பணம் தான் வந்து எரிக்க சொல்லி கேக்குது, அதோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக கேக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீசர் சொல்லிக்கிட்டாங்க. இப்போ இங்க இருக்க சீன் கட் பண்ணா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு லேடி வார்டனை காமிக்கிறாங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அங்க இருக்கிற டாக்டருங்களா விசாரிக்கும் போது நானும் மொட்டையும் சினிமா பைத்தியங்களை பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. மொட்டையும் இந்த அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து அந்த 3 சினிமா பைத்தியம், அந்த 3 பேர் சேர்ந்த டீமை பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. பிடிச்சி வேன்ல அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்ப அங்க ஒருத்தன் வந்து சிவப்பு கலர் சட்டை போட்டவனை பாத்தீங்களா, அவனை பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவப்பு கலர் சட்டைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சிவப்பு இல்ல சிவப்பு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் வேன்ல இருக்க நம்ம 3 பேரும் சினிமா படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி இவங்க பைத்தியம் தான். அந்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா கிராஸ் ஆகிற நம்ம ஹீரோயின் அவங்க டீம் அந்த சுட்டு போட்டவன டெட் பாடியை வண்டியில தூக்கி போட்டுட்டு போனாங்கல்ல, அந்த சீனை காமிக்கிறாங்க. இப்ப அதை பார்த்துட்டு அங்க இருக்க பைத்தியம் நம்ம ஹீரோயின் போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவளை ஃபாலோ பண்ணி புடுறான்னு சொல்லி அங்க இருக்கிற ஜீப்பை இவனுங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. பைத்தியம் பின்னாடி இருக்க நம்ம மொட்டையும் அஸ்டண்டோ துரத்திட்டு வராங்க. அதை பார்த்த பைத்தியம் பின்னாடி மொட்டை துரத்திட்டு வரான்றத சொல்றதை கேட்டு 12வது கீர்ல போடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பைத்தியக்கிட்ட இந்த பைத்தியம் சொல்ல, இது பழைய மாடல் வண்டி, இதுல 10 கீர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பரவாயில்ல புடுங்கி போட்டு போன்னு சொல்லும்போது ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஆர்த்தி வேற வழியா போகும்போது நீ அப்படி போறியா, நான் ஷார்ட்கட்ல வரேன் பாருன்னு சொல்லிட்டு வண்டியை பாலத்துக்கு சென்டர்ல உடச்சி அந்த இடத்துல நிக்க விட்டுறாரு. இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியாம பயத்துல உள்ளார உட்காந்துருக்காங்க. நம்ம கின்சிலின் வெளியே எட்டி பார்த்துட்டு திரும்பவும் உள்ள போய் உட்காந்துக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி யோகி பாபு கேட்கும்போது வெளியே குளிருது, நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மொட்டையும் அவங்க
அவங்களும் வந்துடுறாங்க. நவராதிங்கடா அப்படியே இருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த வேனு உள்ளார விழுந்துடுது, ஆற்றுல விழுந்துடுது. விழும்போது ஒரு பேப்பரையும் தூக்கி போட்டு போகிறானுங்க. அந்த பேப்பரு நம்ம அசிஸ்டன்ட் லேடி எடுத்து பார்க்கும்போது எங்களோட சாவுக்கு திரு மொட்டை அவர்கள் தான் காரணம் சொல்லி அந்த பேப்பரில் எழுதியிருக்கு. இதை பார்த்து மொட்டை பயப்படுறாரு. இந்த விஷயத்தை வெளியிட்ட யார்ட்டையும் சொல்லாதமா சொல்லி அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லும்போது, இல்லை மொட்டை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் அடிச்சு கேட்டால் சொல்லிவிடணும்னு ஒரு பயம் சொல்லும்போது, அடிச்சு கேட்டால் சொல்லிடுவியான்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை ஒரு கதை சொல்றாரு. கதையில ஒரு காட்டுல ஒரு அப்பா பையன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு டீ வேணும்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்பியிருப்பாரு. வாங்கிட்டு வர்றதுக்காக போன ஆளு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க அப்பாவை ஒரு பொம்பளை கதற கற்பழிச்சுக்கிட்டு இருக்கிறதா பாக்குறாரு. எங்கடா என்னையும் கற்பழிச்சிருவாங்க சொல்லி அந்த பையன் வேகமா ஓடுறான். இது மாதிரி ஒரு பாலத்து பக்கம் போய் நிக்கிறான். நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப அந்த பொம்பளை வருது. எங்க தன்னையை ரேப் பண்ணிடுவாங்களோ சொல்லி எட்டி பார்க்கறான். கீழே ஒன்னு பெருசா அப்படின்றாங்க. பெருசா என்ன மட்டும் தெரியுதுன்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அப்பதான் இந்த மாதிரி அடிபட்டு இப்போ இங்க வந்திருக்கேன்னு சொல்லி பிளாஷ்பேக் முடிக்கிறாங்க அந்த லேடி. ஏமா அவங்க அப்பா ஒரு பொம்பளை கற்பழிக்குதுன்னு சொல்லும் போதே நீ உஷாராயிருக்கலாமா, இதை பத்தி போலீஸ் எதுவும் சொல்லாத, நோண்டி கேட்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அங்க இருக்க டாக்டரும். இப்போ நம்ம ஆர்த்தி மார்ச்சில் இருக்கிற அந்த பணத்தை எடுத்து எரிச்சா அந்த பிரச்சனை சரியாயிடும் சொல்லிட்டு அவங்க டீம் அங்க வராங்க. வாட்ச்மேனுக்கு சரக்கு ஊத்தி நம்ம ஆதி கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு டெட் பாடியை தேடுறாங்க. ஆனா கிடைக்கல. ஒரு கட்டத்துல 13ஆம் நம்பர்ல தான் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த டெட் பாடியை எடுத்துக்கிட்டு 13ஆம் நம்பர்னு தெரிஞ்சிருக்கும். அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள டெட் பாடி தூக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. எடுத்துட்டு போய் அந்த பணத்தையே எரிச்சிட்டு வந்துடுறாங்க. எரிச்சிட்டு வந்து பார்க்கும்போது இங்க ஒரு பிரச்சனை. அந்த 13ஆம் நம்பர் பணத்தை தேடி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அதை பத்தி இங்க கேட்டு இருக்கும்போது வாட்ச்மேனும் நான் தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் நம்பர் இருந்தது அது லேடி ஆம்பளை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் ஆபீசர் அப்போ 13ஆம் நம்பர் பொட்டியில இருந்த ஆம்பளை பாடி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது வாட்ச்மேனும் 13ஆம் நம்பர்ல இருந்தது ஆம்பளை பாடின்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்க லேடி போலீஸ் இப்போ பொம்பளை பாடி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஆம்பளை பாடி தானே இருந்திருக்கும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது நான் மூணு திருட நிலை எரிக்கும் போது சேர்த்து போட்டு எரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்போ சிசிடிவி கேமரால அந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சு தரதா வாட்ச்மேன் சொல்லும்போது ஆபீசருங்களுக்கு ஒரே ஷாக். நம்ம எங்க மாட்டிக்குவோம்னு சொல்லி பார்க்கும்போது டாக்டரோ ஏண்டா சிசிடிவி கேமரா தான் காலில இருந்து ஒர்க் ஆகலன்னு சொல்றேன், நீ குடிச்சிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு நிம்மதியே வந்திருக்கு. இப்போ அதே சமயம் நம்ம ஆர்த்தி வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போக போனா ஏகப்பட்ட அமானுஷம் நடக்குது. அப்ப அந்த எரிஞ்சு போன பொம்மை திரும்ப நம்ம ஆர்த்தி வீட்டுக்கு வருது. வந்து கீழே இறங்கும் போது நம்ம ஆர்த்தி படிக்கட்டுல இருக்க கம்பியில லாக்அப் கீழே லாக் ஆகுறாங்க. சாவி அந்த பொம்மைக்கு கீழே இருக்குது. மேல பார்த்தா ஒரு டெட் பாடி அங்க இருந்து இறங்கி வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்து பயந்து ஒரு கட்டத்துல அந்த சாவி எடுத்து திறந்துட்டு வீட்டுல இருந்து ஓடி வந்துடுறாங்க, தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ அடுத்ததா வேற ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. இவர் தான் இப்ப பேய் ஓட்ட போறாரு. இவர் போட்ட மந்திரத்துல அந்த மூணுங்களும் நம்ம ஆர்த்தி கண்ணுக்கு தெரியுது. இப்போ மந்திரம் போறதுக்காக உட்கார்றாரு. உட்காந்து மந்திரம் படிக்கிறாரு. நம்ம பாபு யோ நாங்களாம் தமிழ் பேயா, தமிழ்ல மந்திரத்தை சொல்லியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றானுங்க. இப்ப தமிழ்ல மந்திரம் சொல்றாங்க. நாங்க யாரும் இல்லாத பிள்ளை ஆத்தாவை பார்க்காத சுருகாட்டு புல்ல அப்படின்னு மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க நம்ம பைத்தியங்களு ஏமா ஆர்த்தி இவனெல்லாமா நம்பியாமா நீ கூட்டு வந்த பேய் ஓட்டுறன்னு இவன் பிதாமகன் வர பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா ஏஞ்சு நின்னு ஒரு மந்திரம் பெருசா உருவாக்குறாரு. அந்த மந்திரத்துல காலை தூக்கி ஒத்த கால நிக்கும் போது நம்ம கின்சிலின் அடியில குனிஞ்சு பார்த்து இவன் இந்த பிராண்டு ஜட்டி போட்டிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றானுங்க. திரும்பவும் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போது சாமி கும்பிட்டு மந்திரம் சொல்லும் போது அக்கல்ல கிச்சிக்கிச்சாலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல விபூதி எடுத்து நம்ம யோகி பாபு மூஞ்சிலே அடிக்கிறாரு நம்ம சாமியார். இதை பார்த்து பக்கத்துல இருக்க பைத்தியம் டைரக்டர் மூதியில விபூதி அடிக்கிறேன்னு சொல்லி அவன் மூஞ்சில விபூதி எல்லாம் எடுத்து மொத்த பைத்தியங்களை அடிக்க அங்கிருந்து ஏஞ்சி ஏமா நான் வாழ்க்கையில எத்தனையோ பேய்களை ஓட்டிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பைத்திய பேய்களை நான் ஓட்டந்தே கிடையாதுமா, என்னால இதை ஓட்ட முடியாதுமா, நான் கிளம்புறமான்னு சொல்லிட்டு நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி அந்த பைத்தியங்களுக்கும் சாபம் கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம சாமியார் கிளம்புறாரு. எப்படியாவது இதை ஓட்டி விடுங்கன்னு சொல்லி நம்ம ஆர்த்தியும் கேட்கும்போது இதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது அப்பதான் அவர் ஒன்று சொல்றாரு. இந்த பைத்தியங்களாம் யாருக்கு பயப்படுமோ அவங்கள கூட்டு வந்து ஓட்டினாதான் முடியும்னு சொல்லி சொல்றாரு. நீங்களா யாருக்குடா பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க யாருக்குமே பயப்பட மாட்டோம்னு சொல்லும்போது நம்ம கின்ஸ்லியே யோ நாம தான் மொட்டைக்கு பயப்படுவோம்னு சொல்லி அவரு சொல்லிடுறாரு. நம்ம யோகி பாபுவும் பயங்கரமா அடிக்கிறாரு. எதுக்குடா உண்மையை சொன்ன, எதுக்குடா உண்மையை சொன்னேன்னு. இப்ப ஒரு பிளாஷ்பேக் இவங்க பேயா எப்படி மாறினாங்க சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அன்னைக்கு மொட்டை பிடிச்சிட்டு வரும்போது கார் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அப்ப ஆத்துல இருந்து விழுந்துதான் இறந்துருப்பாங்க. சோ அந்த பக்கமா போன நம்ம ஹீரோயின் போறத பார்த்துட்டு நம்ம படம் எடுக்க போறோம்னு சொல்லி பின்னாடியே வந்திருப்பாங்க. அப்படிதான் இவங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்த்திக்கு டெத் நடந்த இடத்துல கோமாளி வேஷம் போட்டது, முக்கியமான ஃபைல் கேஸ் எல்லாம் கப்பலா மாத்தினது, கமிஷனர் ரூம்ல பேனா எடுத்து கையில நீட்டு முக்கான்னு எழுதுறது, எல்லா வேலைகளுமே பார்த்தது இவங்க தான். இப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அடுத்தது மொட்டையை தேடி போறாங்க. ஒரு கட்டத்துல மொட்டை மாறு வேஷம் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். போலீஸ் தேடுறத பார்த்துட்டு ஆனாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள விடுறாங்க. லேடிஸ் கெட்டப்ல இருக்காரு. இப்ப அங்க இருக்க பைத்தியங்க எல்லாமே டேய் இங்க பாடுறா, இதை பார்த்தா நம்ம மொட்டைக்கு அக்கா மாதிரியே இருக்கு
இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மொட்டைக்கோட அக்கா இல்லடா, மொட்டையே தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறானுங்க. இப்போ நம்ம ஆர்த்தி வீட்லயே மொட்டையை கட்டி போட்டுட்டு நீ எப்பயுமே கத்துவிய ஊன்னு அது மாதிரி கத்திக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மொட்டையை பார்த்தா பேய்ங்களுக்கு பயம். அதனால மொட்டை கத்துற சவுண்டை வச்சு அவனுங்க அலறிக்கிட்டு இருக்கானுங்க. பேய்ங்க அலறிக்கிட்டு இருக்குங்க. மொட்டை கத்துறது சிசிடிவி கேமரா மூலமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்த்தி சொல்லிட்டு கிளம்புறாங்க வெளியே. இப்போ அடுத்து தாஸ் இன்னொரு போலீஸ் ஆபீசரை கொலை பண்றதுக்காக போறாரு. ஆனா அவங்க பசங்க வெளிநாட்டுல இருந்துகிட்டு இவரை பார்க்கல. ஆனா இவரே சூசைட் பண்ணலான்ற முடிவுக்கு வருவாங்க. ஆனா காப்பாத்தி உன்னை என் கையால தான் கொல்லுன்னு சொல்லி தாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டெலிவரி பாய் மாத்திரை எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அந்த மாதிரியான மாத்திரை அப்படின்ற மாதிரி. அதை போட்டதால எவிடன்ஸ் போட்டதால இவர் பொட்டுன்னு போயிட்டாரு. கட் பண்ணா மீதி 3 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்களையும் போய் சேஃப்டியா இருங்கன்னு சொல்லி நம்ம ஆர்த்தி சொல்றாங்க. ஆனா அவனுங்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பயப்படுற மாதிரி தெரியல. தாசை நாங்க தான் பிடிச்சோம், பொய் கேஸ் போட்டு தான் பிடிச்சோம். அவனை பிடிக்கும் போது நீ சின்ன குழந்தை வாயில நிப்பில் வச்சுட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. இப்போ ஆர்த்திக்கு தாசை போன் போட்டு மதன் அங்கிளை நான் எப்படி கொன்னேன் பாத்தியா, அதுவும் பல்லானா மாத்திரையை கொடுத்து கொன்னேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க தாசோட ஆளு கழுத்தறுத்து கொலை பண்ணி பார்த்திருப்ப, காம மாத்திரை கொடுத்து கொலை பண்ணி பார்த்திருக்கியா, நாங்க தான் அதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த டார்கெட் இன்னொருத்தர பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம தாஸ் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கொலை பண்ணலான்னு வராரு. ஆனா அங்க அவர் ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவரை சுடலாம் நம்ம தாஸ் போகும்போது நம்ம ஆர்த்தி வந்து அங்க காப்பாத்துறாரு. திரும்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்ட சொல்றாரு. ஆனா அதெல்லாம் இவரு கவனிக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஆர்த்தியோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஆர்த்திக்கு ஏதோ சரியில்லை, கொஞ்ச நாளாவே டிஸ்டர்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீதி இருக்க 3 போலீஸ் ஆஃபீஸருங்கள்ட்ட. இப்போ அந்த 3 போலீஸ் ஆஃபீஸரும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஆர்த்தியை பார்க்கறதுக்காக. ஏன்னா ஆர்த்தி இங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு குழந்தைய காமிக்கிறாங்க. அந்த குழந்தை நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்த காரையே பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணி. இப்போ இதுக்குள்ளதான் சார் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஆர்த்தி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம போலீஸ் ஆஃபீஸர் உள்ள தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காகனா தாஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. இப்போ அந்த காரை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்த காரை எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்த்தி வீட்டுக்கு வராங்க. கார் டிக்கிக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அந்த குழந்தை கார் பின்னாடியே வந்திருக்கு. யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த குழந்தை கார்ல வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாக்கா மொட்டை திரும்ப ஊன்னு தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம தாஸ் நம்ம ஆர்த்தியை தேடி வந்துடுறோம். ஆர்த்தி அடிக்க சொல்லி நம்ம தாஸ் சொல்லும்போது அங்க எல்லாரும் அடிக்க வரும்போது அந்த குழந்தைய தள்ளி விடுறாங்க. அந்த குழந்தை கீழே விழாம அப்படியே நிக்குது. ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அடுத்து நம்ம ஆர்த்தி அடிக்க வரான் ஒருத்தன். அவன் கையும் தடுத்து நிறுத்தது பார்த்தா நம்ம ஜெய் இங்க வராருங்க. ஆரம்பத்துல துப்பாக்கியால சுட்டாரு இல்லைங்களா நம்ம ஆர்த்தி. இப்ப அவரு இங்க பேயா வந்து நிக்கிறாரு, எல்லாத்தையும் அடிக்கிறாரு. இப்ப ஆர்த்தியும் அவங்கள்ட்ட சாரி சொல்றாரு. ஏன்னா நான் தான் உங்களை கொன்னுட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன கொல்லல அப்படின்னு சொல்லி நம்ம ஜெய் ஒரு பிளாஷ்பேக்கை ஓப்பன் பண்றாரு. நம்ம ஜெய் ஒரு மேஜிக்காரரு, மேஜிக்லாம் நிறைய பண்ணுவாரு. ஆனா அதை பார்க்கறதுக்கான விருப்பமா இல்ல ஆடியன்ஸ். இப்ப ஜென்ரேஷன் ரொம்ப மாறிடுச்சு, அதனால நீங்க ஃபாரினுக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர்கிட்ட அந்த குழந்தை இருந்திருக்கு, அந்த காரு இவர் தான் வச்சிருந்தாரு. ஸோ இந்த குழந்தைய அனாத ஆசிரமத்திலேருந்து தூக்கி வளர்த்துருப்பாரு நம்ம ஜெய். ஜெய்க்கும் யாரும் இல்லை, இந்த குழந்தைக்கும் இருக்கிறது நம்ம ஜெய் மட்டும்தான். ஸோ ஜெய் ஃபாரின் போகிறதுக்கு விசா எடுத்தா இந்த பொண்ணுக்கு விசா கிடைக்காது. அதனால இந்த பொண்ணு கூட இருக்கிறாரு நம்ம ஜெய். அப்படி இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்க ஜெய் அந்த காரை வித்துறாரு நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு. குடும்ப சூழ்நிலை வித்துறாரு. ஒரு கட்டத்தில் நைட்டு அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது பணம் பறிக்கிற திருட்டு பசங்க வந்து நம்ம ஜெய் கிட்ட இருக்கிற பணத்தை அடிச்சுட்டு போறானுங்க. அதை துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது சண்டை நடக்குது. அந்த சண்டையில் நம்ம ஜெய்யை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி போட்டுட்டு ஓடிடுறானுங்க அவனுங்க. அப்பதான் நம்ம தாஸ் துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினி வந்திருப்பாங்க, நம்ம ஆர்த்தி வந்திருப்பாங்க. சுடும்போது அங்க ஆல்ரெடி செத்து இருந்த ஜெய் மேல துப்பாக்கி கண்ணு பட்டிருக்கும். ஸோ அப்ப கீழே வந்திருப்பாங்க, நாம தான் சுட்டுட்டோம்னு சொல்லி ஆர்த்தியா அந்த டெட் பாடி தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ரோட்ல திரிஞ்சுட்டு இருந்ததால மென்டலும் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கானுங்க. ஸோ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இனிமே இந்த குழந்தை எதிர்கால பத்தி தான் பயப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம ஜெய் சொல்லும்போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த குழந்தை இனிமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆர்த்தி சொல்றாங்க. இப்ப நம்ம ஜெயோட ஆத்மா சாந்தி அடையுது. தாஸோட ஆளுங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கார் வருது. எங்க தாசனை ஏத்திட்டு போங்க சொல்லி கேட்கறாரு. ஆனா அவரு ஐஜின்றது தெரியாம இவனுக்கு பேசிருப்பானுங்க. இப்ப அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலைல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு அவரு. இவங்க லாக்அப்ல இருக்காங்க. இப்ப அங்க 3 பேய்ங்க, நம்ம 3 பைத்திய பேய்ங்க இருக்கு. மொட்டையும் கூட இருக்கிறதால இவங்க பயந்துகிட்டே இருக்காங்க. ஸோ லாக்கப்பை இவங்களா போய் திறந்து விட்டுறானுங்க சாவி எடுத்து. மொட்டையும் அவங்க ஆளும் ஜெயில இருந்து தப்பிச்சு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆர்த்தி போலீஸ் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா ஜெய் கதையா அந்த பக்கமா போய் பேசிட்டு இருந்ததால இவங்க போறதை கவனிக்காம பேசிட்டு இருந்திருக்காங்க. அதனால தப்பிச்சு போயிட்டானுங்க. இப்போ இந்த விஷயத்துக்காக தான் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம கமிஷனர் நம்ம ஆர்த்திக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. திரும்ப ஆட்டோல வரும்போது நம்ம ஆர்த்தியை நம்ம மொட்டை கடத்திருப்போம். கடத்திட்டு போய் அந்த 3 பேர் என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போது தான் அதே சமயம் இன்னொருத்தர் வராரு. சிவப்பு கலர் சட்டை போட்ட பைத்தியத்தை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா சொல்லி ஒருத்தர் கேட்டுறாரு. டே நீ இன்னுமாட இங்க கேட்டு தேடிக்கிட்டு இருக்க, போட அந்த பக்கம் சொல்லிட்டு சுற்றுன்னு சொல்லிட்டு நம்ம தாசு மிரட்டுறாரு. அவனும் ஓடி போறான். இப்ப நம்ம ஆர்த்தி பக்கத்துல இருக்க அந்த 3 பேய்கிட்ட உதவி கேட்கறான். ஆனா அவனுங்க பண்ண மாட்டானுங்க. இப்போ
உளி அடிக்கிற அந்த சித்தரை காமிக்கிறாங்க. இதனால கட்டி போட்ட நம்ம ஆர்த்திக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவர் மூலமா எல்லாத்தையும் அடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சயின்டிஸ்ட் வராரு. படத்தோட ஆரம்பத்துல வந்த அவரு ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டே வராரு. இந்த மாதிரி என் எலி காணாம போயிடுச்சு, அதை தேடி வந்தான்னு சொல்றாங்க. நம்ம தாசும் அவர் கையில இருக்கிற வாட்டர் பாட்டிலை பார்த்துட்டு அந்த பாட்டில் தண்ணி பாட்டில் நினைச்சு அந்த பாட்டிலை வாங்கி குடிக்கலாம்னு பாக்குறாங்க. இது குடிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. ஆனா அதுல இருந்து ஒரு திரம் வருது. சில வேலை குடிக்கலையே, மூந்து கீந்து பாத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திரும்ப தாசு அங்க இருக்கிற மொத்த ஆளுகளும் மூந்து பாத்துறானுங்க. இப்ப இவனுங்க எல்லாமே பைத்தியமாயிடுறானுங்க. நம்ம 3 பேரும் யோகி பாப்டி 3 பேர் அந்த குடுவையை மூந்து பார்த்து தானே பைத்தியமானானுங்க. இப்ப இவனும் பைத்தியமாயிட்டானுங்க. இப்ப இதுக்காக கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐஜி எல்லாருமே இவங்களை பாராட்டுறாங்க. அதே சமயம் அந்த 3 பைத்தியக்கார பேய் திரும்ப நம்ம ஆர்த்தி வீட்டுல தான் இருக்கு. எவ்வளவு பேரை கூட்டு வந்து ஓட்டியும் பார்த்துட்டாங்க. ஆனா எங்கேயுமே யாராலுமே இந்த பேய்களை ஓட்ட முடியல. இப்ப நம்ம ஆர்த்தி இன்னொருத்தர்லாம் இறக்குறாங்க. நம்ம ராதிகா மேல தான் வராங்க. பேய் ஓட்டுறதுக்காக பாக்குறாங்க. அவங்க சினிமா எடுக்கிறதுல தான் குறிக்கோளா இருக்கிறானுங்க. போகும்போது ஒரு லெட்டர் மட்டும் எழுதி நம்ம ஆர்த்தி கையில கொடுக்குறாங்க. இதை மட்டும் சொல்லு, அவனுங்க ஓடிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஆர்த்தி முழிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஓகேன்னு இருக்கு. அந்த சமயம் நம்ம பைத்தியங்களா, நீ என் படத்தில் நடிக்கிறது ஹீரோயினியா, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறானுங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையும் படிக்க இந்த 3 பைத்திய பேய்களுக்கு தன்னோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி போயிடறானுங்க. ஏன்னா படம் எடுக்கிறதுக்காக தானே இருந்தானுங்க. இப்போ ஹீரோயின் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால இவங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு. இவங்களும் இங்கிருந்து தெளிஞ்சிடறானுங்க. அதே சமயம் இந்த பக்கம் மலை பக்கமா போய் இந்த சிவப்பு கலர் சட்டை போட்டவனை பாத்தீங்களா சொல்லி அங்க இருக்கிற சித்தர்கிட்டே அவரு கேட்கிறாரு. சித்தரும் ஆசீர்வதிச்சு கையை தூக்குறாரு. அப்பதான் இவருக்கு புரியுது இந்த சிவப்பு கலர் சட்டை பைத்தியமே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த சித்தர் தான் பைத்தியம். இவரை தேடி தான் இவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரை பார்த்துட்டு ஓடுறாரு. இந்த மலையில வந்து என்னடா இவ்வளவு நேரம் செதுக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தா சுபம்னு சொல்லி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேற ஒரு படத்தோட கதையில சந்திக்கிறேன். தேங்க்யூ.